ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைடுக்கு வந்து ஜடை பின்னிட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் வந்து வேணி வந்து நம்ம கையால் மேக் பண்ணது வந்து ஒன் பை ஒன்னாக வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜடையை வந்து நல்லா பின்னிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நல்லா ஃபினிஷிங்கை வந்து நீட்டாக நல்லா வந்து பின்னி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம போடுவோம் இல்லையா, எப்போதும் ஆஸ் யூஷுவல் ஒரு கவர் மாதிரி அது வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே நுழைச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே இழுத்து விட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கொண்டை மாதிரி வந்து செட் பண்ணுவோம். அது இன்ஸ்டண்ட்டாகவே விற்கிது. அது வந்து நம்ம வாங்கி அதுக்கப்புறம் வந்து கீழால் ஊசி விட்டு மேலால் எடுக்கணும். நிறைய வந்து நமக்கு ஜடையில் மிஸ்டேக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். நம்ம வேணியை வைக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக. அதை வாங்கி மேலே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளவர் வேணி மேலே வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஜடை பில்லை வந்து ரெடி பண்ணோம் இல்லையா ஃப்ளவரால், அதை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். கீழேருந்து ஊசியை விட்டு மேலே எடுத்து ஒரு 2 தடவை தைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஃபிட்டாக கீழே விழவே விழாது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு 2 தடவை வந்து தைச்சிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தைக்கும்போது கீழேயும் விழாது. கிட்டத்தட்ட நமக்கு முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு ½ டே வரையுமே ஜடை அப்படியே தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 டே ஃபுல்லாகவே இந்த ஜடை வந்து கேரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அது ஃபிட்டாக வந்து கீழே விழாமல் நம்ம வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவையாக நம்ம வந்து கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா ஃபிட்டாக சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக. ஸோ நம்ம கீழேருந்து மேலே ஒரு தடவை கீழேருந்து மேலே ஒரு தடவை நம்ம வந்து இது வந்து தச்சிடலாம். இது மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நெடுக்க வந்து நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் வேணியை இந்த ஃப்ளவர் வேணி எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே உங்களோட ஃபினிஷிங் ஜடை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஹேர் ஸ்டைலும் அப்புறம் இவங்க ஃப்ரெஞ்ச் பேக் ஏதோ கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் மேக்கப்பை வேண்டாம், லைட்டாக டச்சப் மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு மேக்ஸிமம் வர ப்ரைடு எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. ஏன்னு தெரியல, லிப்ஸ்டிக்கே வேண்டாம், ஃபுல்லாக அவாய்டு, ஒன்லி இதை சின்ன அப்புறம் லிப் பாம் மட்டும் போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி லைட் மேக்கப் போதும், லைட்டாக போதும், ரொம்ப எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜடையை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இது வந்து நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுனா தனியாக வந்து ஹேர் பண்ணுவாங்க, ஃபேஸ்க்கு வந்து தனியாக பண்ணுவாங்க. நான் வந்து ரெண்டுமே நானே தான் பண்ணுவேன், நோ அசிஸ்டண்ட். இந்த கேமரா வந்து இதை ஷூட் பண்ணி கொடுக்குறவங்க கூட பார்த்திங்கன்னா ப்ரைடோட சிஸ்டர் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக எனக்கு ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் இப்போ பார்த்து பயனடையவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கேமரா ஷூட்டிங் வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து அப்படி ஒன் பை ஒன்னாக வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து மேக்கப் புக் பண்ணணுன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப செட்டிலான மேக்கப் கூட நம்மளால் பண்ணித்தர முடியும். சிம்பிளான மேக்கப்பும் பண்ணித்தர முடியும். ஹச்டியும் பண்ண முடியும். எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஜடையும் கூட பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் வந்து காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன் ஃபைனலாக. இதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஃபினிஷிங் டச் வந்து கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஃப்ளவர் வேணியை வச்சு செட் பண்ணிடலாம். உள்ளே குத்தி மேலேருந்து கீழே எடுத்து கீழேருந்து மேலே குத்தி எடுங்க. அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து கட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஒன்றுக்கு 2 தடவை வந்து கீழே வந்து நல்லா முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு ஒன் பை ஒன்னாக எடுத்து கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டு கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலர் நல்லா த்ரெட்டை வச்சு கீழே வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து சுற்றி விட்டுருங்க கீழே ஜடைக்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஃப்ளவர் வேணியை வந்து செட் பண்ணிடலாம். இவங்களுக்கு வந்து நம்ம வந்து மேலே கீழே வந்து ரெட் கலர், மேலே வந்து ஒயிட் கலர் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக பொண்ணு வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுவே நம்ம வந்து கீழே ஃப்ளவர்ஸ் மட்டும் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி
நம்மளே ரோஸில் வந்து இது மேலே பண்ணியிருந்தோன்னா பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்திருக்கும். பட் அவங்களே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் வேணி கொடுத்தாங்க. தென் நானுமே வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பிரைடு வீட்டில் எப்போவுமே மேலே வேணியை வந்து செட் பண்ண சொல்லிவிடுவேன். இது இவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டதுனால இது நானே பண்ணி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக கீழே நல்லா ஃபுல்லாக முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசரால் நான் கட் பண்ணி விட்டாச்சு. மேலே ஒயிட் கலரில் வந்து வேணி ஃப்ளவர் வேணியை வச்சு செட் பண்ணிவிட்டு கீழே வந்து முடிச்சு போட்டு அதையும் அதே மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து இந்த 1/1 வந்துட்டு கீழேருந்து இந்த நடுவில் பில்லை வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு நூல் விட்டு மேலேருந்து நூல் எடுத்து வந்து நல்லா டைட்டாக கட்டி விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து நடுவில் நான் இந்த டூப்ளிகேட்டாக இன்ஸ்டண்ட்டாக விற்கிற அந்த கொண்டை இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்துட்டு ஒரு பில்லை வந்து வச்சு வந்து லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணால் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வந்து இறுக்கி கட்டி முடிச்சிடலாம். கட்டி முடிச்சுட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் டச்சப் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து நான் வியூ காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும், நீங்களும் இந்த மாதிரி மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே வந்து நான் வந்து ஒரு நூலால் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபினிஷிங் சூப்பர். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வெட்டிங்கில் இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னா நம்மளை புக் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்குற கான்டாக்ட் நம்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.